இன்றைக்கி நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மா வீட்டில் என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படின்னு, பழ மரங்கள் இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். நான் ஆல்ரெடி அம்மா வீட்டில் வந்து அந்த பூச்செடியெலாம் நான் காமிச்சிருப்பேன். செண்பக மரம்லாம் காமிச்சிருப்பேன். இந்த பலாப்பழம் எப்படி ரெடி ஆகிடுது, இந்த மாதிரி முள் வந்து தூரமாக இருக்குது பாருங்கள். அப்புறம் தட்டி பார்த்தா ஒரு சவுண்டு வந்ததுன்னா இந்த பலாக்காய் ரெடி ஆகிடுது, அறுவடைக்குன்னு அர்த்தம். இதில் மொத்தம் 7 காய் வச்சுருக்கு. போன வருஷம் வந்து 2 காய் தான் வச்சுது. அடுத்த வருஷம் நல்லா காய்க்கும், நிறைய காய்க்கும் நான் நம்புகிறேன். இது பாருங்கள், இந்த காயை நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இது ஒரே ஒரு வாரத்தில் ஒரு 5 நாளில் நல்லா பழுத்துடும் கட் பண்ணி வச்சா. பக்கத்து காய்க்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இந்த காயை வெட்டிடுறேன். ஆல்ரெடி நான் வந்து பூச்செடியில் எங்கள் அம்மா வீட்டு கார்டன்லாம் நான் காமிச்சிருப்பேன். அது வந்து வீட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய பூச்செடி வச்சுருக்குறாங்க அம்மா. பின்பக்கம்தான் மரம்லாம் வச்சுருக்குறாங்க. நிறைய பப்ளி மரம்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். இன்னும் பப்ளிலாம் காய்க்கலை. அதெல்லாம் காய்ச்சி வரும்பொழுது நான் உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாக போடுறேன். வாழைக்காய் காய்ச்சிருக்கு. இது வந்து பொந்தன் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிஞ்சு இன்னும் அது வந்து பெருதுன்னா நல்லா பெருசாக இருக்கும். இது வந்து மாமரம். இது வந்து நீல வெரைட்டின்னு சொல்லுவாங்க. நீலம் சொல்லலை, அந்த வெரைட்டி மாம்பழம். இந்த பெரிய மரத்தில் நிறைய காய்ச்சிது, எக்கச்சக்கமாக இந்த வருஷம் காய்ச்சிது. எல்லாருக்கும் பறித்து கொடுத்துட்டோம். கடைசியில் இருந்ததை நான் பறிச்சிட்டேன். கடைசியில் வந்து இவ்வளோ தான் வந்தது. ரொம்ப நிறைய அதிகமாக காய்ச்சிது. எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டோம் நாங்கள். இது எல்லாமே இப்போ பழம். இதை பழுக்க வச்சா போதும். இந்த வைக்கோல் போட்டு பழுக்க வச்சாலுமே சீக்கிரமாக நல்லா பழுத்துடும். அவ்வளோ டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் வீட்டு பலாப்பழம் கூட அப்படியே சும்மா தேன் மாதிரி இருக்கும். ஏன்னா போன வருஷம் நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்டோம்.